செங்கோட்டையன் அவர்கள் அறிவிச்சாங்க 234 தொகுதியிலும் நாங்கள் தனியாக தான் நிற்போம், யார் விஜய முதல்வராக ஏற்றுக்கிறாங்களோ அந்த பக்கம் தான் எங்கள் கூட்டணின்றதை இப்போ கூட சொல்லியிருக்காரு. கான்ஃப்ளிக்டிங் ரிப்போர்ட்ஸ் தான் வந்துகிட்டு இருக்குது. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், விஜய் என்டிஏவோட போகாமல் தனியாக போனார்னாலும் இப்போ இந்த முடிவு எடுத்ததுக்காக இந்த ஃப்ளூயிட் சுச்சுவேஷனுக்கு அவர் ஒரு வேலை கொடுப்பார். இந்த டாக் வரக்கூடாது. விஜய் ஒருவேளை இவ்வளோத்துக்கு பிறகும் என்டிஏவோட போயிட்டாருன்னா கண்டிப்பாக வந்து ஆட்சி மாற்றம் உறுதி, அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அதனால தான் டிஎம்கே எவ்வளோ தூரம் பதறாங்க, அங்கே போயிடக்கூடாதுன்றாங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பேச்சு பேசுகிறாங்க. திருமாவளவன்லாம் எதுக்கு வந்து முதல் நாள் அவர் ஆர்எஸ்எஸ் கைக்கூலின்றார், அடுத்த நாள் அவர் பிஜேபிக்கு போயிடக்கூடாது அப்படின்றாரு. உங்களுக்கு என்ன, அவர் ஆர்எஸ்எஸ் கைக்கூலி எங்கே போனால் உங்களுக்கு என்ன வந்தது? 3 வருஷமா டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுங்கிறாங்க. அதை தானே பண்ணுறீங்க. 3 எலெக்ஷன் எதை வச்சு காமிச்சிங்க? பிஜேபின்னு காமிச்சிங்க. இது அசம்பிளிங்க. இது மோடி வேணுமா வேணாமான்ற எலெக்ஷன் கிடையாது, ஸ்டாலின் வேணுமா வேணாமான்ற எலெக்ஷனு. நேற்றைய தினம் சிபிஐ விசாரணை முடிஞ்சு அவர் வெளியில் வரும்பொழுது ஒரு தனி உற்சாகம் இருந்தது, கையை காமிச்சு எல்லாரையும் பார்த்து சிரிச்சிட்டு வந்தார். அதை வந்து வெவ்வேறு விதமாக இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் என்ன தேதின்றதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நம்ம எலெக்ஷன் இது பார்த்தோம்னாக்கா கூட்டணி ஒரு மாதிரி முடிவடைஞ்சிருக்கு, ஆனால் தொகுதி எண்ணிக்கை இப்படி பல விடயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு மந்தமான நிலையில் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. எப்போவுமே இப்படி தான் ஸ்லோவாக பிக்கப் ஆகுமா, இல்லை இந்த வாட்டி வந்து இப்படி இருக்கா? இல்லை, மொரர்லெஸ் இப்படி தான் இருக்கும். அது வந்து நாள் இருக்குது, 38 நாள் இருக்குல்ல, இன்னும் 30ஆம் தேதி தான் உங்களுக்கு வந்து நாமினேஷனே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரிலாக்ஸ்டாக பார்த்தா கூட வந்து 10 days இருக்குது, 10 to 12 days இருக்குது. adequate time is there. a day is a long period in politics. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ என்ன ஒன்று தான், விஜய் எந்த பக்கம் போக போகிறாருன்றதான், மற்றதெல்லாம் செட்டில்டு. எவ்ரிதிங் எல்ஸ் ஹஸ் பின் செட்டில்டு. விஜய் இந்த பக்கம் பிஜேபி இப்போ ஏடிஎம்கே என்டிஏ போகிறாரு இல்லை தனியாக நிற்கிறாருன்றது, தட்ஸ் ஒன்லி இஷ்யூ டு பி செட்டில்டு. அதர் இஷ்யூஸ் ஹவ் ஆல்ரெடி காட் செட்டில்டு. அதனால் மந்தன்லாம் சொல்ல முடியாது. மந்தமாக இருப்பது போல் தோற்றம் இருக்கலாம், மந்தமாக இல்லை. ஹெக்டிக் பார்லேஸ் ஆர் கோயிங் ஆன். நம்மளோட அவங்களுக்கு கவலை அதிகம். அதனால் நம்ம இது மந்தன்லாம் சொல்ல முடியாது. சரி, இப்போ விஜய் தரப்பும் வந்து தீவிரமாக கூட்டணி இல்லை, செங்கோட்டையன் அவர்கள் அறிவிச்சாங்க 234 தொகுதியிலும் நாங்கள் தனியாக தான் நிற்போம், யார் விஜய முதல்வராக ஏற்றுக்கிறாங்களோ அந்த பக்கம் தான் எங்கள் கூட்டணின்றதை இப்போ கூட சொல்லியிருக்காரு. அதிமுகவும் தெளிவுபடுத்திட்டாங்க. ஆனால் ஊடகங்களும் அடுத்தவங்களும் தான் உள்ளே புகுந்து கூட்டணின்ற ஒரு இதை கிளப்பி விடுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. I think next 48 to 72 hours the situation will be cleared. இன்றைக்கி நம்ம Monday 16th March 10:30 பேசிட்டு இருக்கோம் மார்னிங். Next 48 to 28 hours before Thursday most probably the issues will be settled. அதனால் பட் this is now fluid situation. இப்போதைக்கு அது ஃப்ளூயிடாக இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கான்ஃப்ளிக்டிங் ரிப்போர்ட்ஸ் தான் வந்துகிட்டு இருக்குது. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், விஜய் என்டிஏவோட போகாமல் தனியாக போனார்னாலும் இப்போ இந்த முடிவு எடுத்ததுக்காக இந்த ஃப்ளூயிட் சுச்சுவேஷனுக்கு அவர் ஒரு வேலை கொடுப்பார். இந்த டாக் வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா நீங்கள் போயிடணும் பிஜேபி தான் கொள்கை எதிரின்னு சொல்லிவிட்டு இவ்வளோ தூரம் பிஜேபியோட பேசுகிறீங்கன்ற டாக் வருதுன்னா நீங்கள் நாளைக்கு பிஜேபியோட போவாட்டியும் யூ வில் பே ஹெவிலி ஃபார் திஸ் அன்செட்டில்டு சுச்சுவேஷன். ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு சுச்சுவேஷன் கண்டினியூ ஆகுது அப்படின்னா அது இவ்வளோ தூரம்லாம் போகக்கூடாது. அதுவும் வித் யுவர் இப்போ காங்கிரஸோட இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை இழுத்துக்கிட்டு போகுதுன்னா அது ஓகே, அது போவாட்டி கூட கோர் ஓட் பேங்க் போகாது. ஆனால் நீ பிஜேபியோட கொள்கை எதிரின்னு சொன்ன பிஜேபியோட இப்படிப்பட்ட சிக்கல் டெவலப் ஆகுதுன்னா நாளைக்கு பிஜேபியோட நீங்கள் அலையன்ஸ் போவாட்டி கூட இதுக்கான ஒரு வேலையை நீங்கள் கொடுப்பீங்க. திஸ் இஸ் வாஸ் அ பிளண்டர் ஹராக்கரி சூசைடு விஜய் இஸ் கமிட்டிங்னு எனக்கு தோணுது. அவர் போவாரா போகமாட்டாரா எனக்கு தெரியாது. ரெண்டு விதமான இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் ஒரு வேளை போகலாம், ஒரு குறைந்த சீட்டு இருந்தாலும் போகலாம், அந்த அர்த்தத்தில் சொல்கிறீங்களா? நோ நாட் தட். யூ சி, உங்கள் கோர் ஓட் பேங்க் இப்போ டிஸ்டர்ப் ஆகுது. செக்யூலர் ஓட் பேங்க், கோர் ஓட் பேங்க், முஸ்லிம்ஸுங்க குறிப்பாக முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ், தி மினிட் இஃப் ஜாயின்ஸ் இந்தியா இஸ் முஸ்லீம் கிறிஸ்டியன் ஓட் பேங்க் வில் வேனிஷ். பட் அஃப்கோர்ஸ் ஹிந்து ஓட் பேங்க் இருக்கும், அது ஒரு 8% 9% இருந்தால் கூட தட் வில் பி கேம் சேஞ்சர். என்டிஏ கவர்மெண்ட் வந்துடும். விஜய் இப்போ இதை நான் இன்னொன்று சொல்லுவேன், விஜய் ஒருவேளை இவ்வளோத்துக்கு பிறகும் என்டிஏவோட போயிட்டாருன்னா கண்டிப்பாக வந்து ஆட்சி மாற்றம் உறுதி, அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனால் அவரோட ஓட் பேங்க் குறையும், 50% மேலே அடிவாங்க. பட் ஸ்டில் 8 to 10% ஆஃப் ஓட் பேங்க் அவருக்கு கண்டிப்பாக இருக்கும். இன் எனி கிவன் டே இப்போ என்டிஏக்கு போனாலும் மைனாரிட்டிஸ் ஓட்ஸ் அவர் விட்டு வெளியில் போனாலும் போயிடும்.
டெஃபினட்டாக 8 to 10% கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ஸில் ஒரு 8 to 9% ஓட்டு கண்டிப்பாக அவருக்கு இருக்கும். தட்ஸ் அ பூன் ஃபார் என்டிஏ அலையன்ஸ் அண்ட் ரெஜிம் சேஞ்ச் வில் பி இமினென்ட். அதனால தான் டிஎம்கே எவ்வளோ தூரம் பதறாங்க, அங்கே போயிடக்கூடாதுன்றாங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பேச்சு பேசுகிறாங்க. திருமாவளவன்லாம் எதுக்கு வந்து முதல் நாள் அவர் ஆர்எஸ்எஸ் கைக்கூலின்றார், அடுத்த நாள் அவர் பிஜேபிக்கு போயிடக்கூடாது அப்படின்றார். உங்களுக்கு என்ன, அவர் ஆர்எஸ்எஸ் கைக்கூலி எங்கே போனால் உங்களுக்கு என்ன வந்தது? இவ்வளோ முரண்பாடாக கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸை திருமாவளவன் ஏன் கொடுக்குறாரு? முரண்பாடுகளின் மூட்டையாகி போய் இருக்கிறார் திருமா. முதல் நாள் சொல்கிறாரு அவர் ஆர்எஸ்எஸோட முகன்றாரு, அடுத்த நாள் சொல்கிறாரு அவர் பிஜேபி வலையில் விழுந்துடக்கூடாது, அவருடைய எதிர்காலமே போயிடவுன்றார். அவர் எதிர்காலத்தை பற்றி உங்களுக்கு என்ன சார் கவலை? நீங்கள் தானே அவருக்கு ஆர்எஸ்எஸோட மொக்கட்டான்றீங்க, ஆர்எஸ்எஸோட முகன்றீங்க. அவர் திரும்ப சொல்கிறாருன்னா அது ஸ்டாலின் சொல்லி தான் அவர் சொல்கிறாரு. அது ஸ்டாலினுடைய வார்த்தை, திமுகவுடைய வார்த்தை. விஜய் என்டிஏக்கு போனார்னா அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். முரண்பாடாக பேசுகிறதா நினைக்க வேணாம். ஓட்டு குறையும், பட் ஸ்டில் யூ வில் பி தி கேம் சேஞ்சர். இவ்வளோத்துக்கு பிறகும் திரும்ப ஒருவேளை விஜய் என்டிஏ அலையன்ஸுக்கு போனால் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் உறுதி, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ அது போவாரான்னு தெரியாது. பிஜேபிக்கு சாதகமா இருக்கும், விஜய்க்கு அது சாதகம் இல்லை. அந்த விஜய்க்கு சாதகம் இல்லைன்னு நம்ம எப்படிங்க சொல்ல முடியும்? என்டிஏ வெற்றி உறுதி நான் சொல்கிறேன். அவருக்கு 30 எம்எல்ஏ கிடைக்கலாம். விஜய்க்கு சாதகம் இல்லைன்னு எதை வச்சு நீங்கள் சொல்ல முடியும்? அது அவரோட கோர் ஓட் பேங்க் டிஸ்டர்ப் ஆகும், குறையும் அப்படிங்கிறது நீங்க தானே 50% போகுது, பட் ஸ்டில் other 50% is intact இல்ல. when I say 50%, the meaning of it is the next 50% is intact. அது நல்லதா கெட்டதானே அது வேற, தட்ஸ் டிபேட்டபிள், அது சப்ஜெக்டிவ். அது see இந்த எலெக்ஷன் எதுக்கு நடக்குது? ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றதுக்கு நடக்குது. இது ஒன்றும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் கிடையாது. மோடி வேணுமா வேணாமான்றதுக்கான எலெக்ஷன் அது கிடையாது. அப்படி திருப்புது திமுக, அது கிளவராக திருப்புறாங்க. இது அந்த எலெக்ஷன் கிடையாது, இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் கிடையாது, இது அசம்பிளி எலெக்ஷன். 5 வருஷம் ஆண்டு இருக்கீங்க, சாதனைகளும் வேதனைகளும் இருக்குது. வேணுமா வேணாமா, ஸ்டாலின் வேணுமா வேணாமான்னும் போது பிஜேபி ஃபேக்டர் எது கொண்டு வந்து வைக்கிறீங்க உள்ள? கிளவராக அதை மேனிப்புலேட் பண்ணுறாங்க திமுக. பிஜேபியை காமிச்சு தானே வண்டி ஓடுதீங்க 3 வருஷமா. டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுங்கறாங்க. அதை தானே பண்ணுறீங்க. 3 எலெக்ஷன் எதை வச்சு காமிச்சிங்க? பிஜேபின்னு காமிச்சிங்க. ஒரு கட்டத்தில் ஜனங்களே வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாங்க. எத்தனை நாளைக்கு இந்த பூச்சாண்டியை காமிச்சு வண்டியை ஓட்டுவாங்க? பிஜேபின்னா நீங்கள் ஒழுங்காக இருக்கணும். நீங்கள் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்குது. இதான் இன்றைக்கி ஒருத்தர் இவங்க ஏடிஎம்கே கௌதமி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கரூரில் 41 பேரோட பாடிஸை ராத்திரியாக போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியுது உன்னால். விளாத்திக்குள்ள இன்சிடெண்ட்டில் 17 வயது பெண் சிறுமி, அவளுக்கு பாலியல் வன்புணர்வு செய்து கொல்லப்பட்டிருக்கிறாள். இன்னமும் நீ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கொடுக்கலன்னா என்ன கவர்மெண்ட் இது? 41 பேர் போஸ்ட்மார்ட்டத்தை கின்னஸ் ரெக்கார்டு ராத்திரியாக 8 மணி நேரத்தில் உன்னால் கொடுக்க முடியுது. ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை 4 நாளில் கொடுக்க முடியலன்னா அப்போ யாரை ஏமாத்துறீங்க நீங்கள்? இன்ன வரைக்கும் குற்றவாளியை உன்னால் கைது பண்ண முடியலையே. அது பல விதமான வதந்திகளுக்கு தானே இடம் கொடுக்குது. அப்போ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. அப்போ இதில் வந்து திடீர்னு பிஜேபி எத்தனை நாளைக்குங்க இதை வச்சு வண்டியை ஓட்டுவீங்க? ஓட்டிட்டீங்க 3 எலெக்ஷனுக்கு. இது அசம்பிளிங்க. இது மோடி வேணுமா வேணாமான்ற எலெக்ஷன் கிடையாது, ஸ்டாலின் வேணுமா வேணாமான்ற எலெக்ஷனு. அதனால் வந்து டஃப் ஃபைட் இருக்குன்றது திமுகவுக்கு ரொம்ப நல்லா தெரியுது. விஜய் என்டிஏ பக்கம் போனால் ஆட்சி மாற்றம் உறுதி, அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். கேம் இஸ் ஓவர், கேம் இஸ் அப். அது நம்ம எல்லாரையும் விட திமுகவுக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவங்க வந்து ப்ராக்சிஸை விட்டு விஜய் அப்படி போயிடக்கூடாது இப்படி போயிடக்கூடாது. திரும்பலாம் ஏன் இதுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு பேசுகிறாரு? தினம் ஒரு பேச்சு ஏன் பேசுகிறாரு அவர்? ஆர்எஸ்எஸ் முகமுடி, பிஜேபி கைக்கூலி, பிஜேபியோட ஆளு தான் விஜய்னு பேசுகிறாரு. அடுத்த நாள் என்ன சொல்கிறாரு? முதல் நாள் ஆர்எஸ்எஸோட முகமூடின்னு பேசிட்டு அடுத்த நாள் வந்து நண்பர் விஜய், அப்போ தான் நட்பு வருது அவருக்கு. நண்பர் விஜய் பிஜேபி பக்கம் போய்விடக்கூடாது, அவருடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். விஜய் எதிர்காலத்தை பற்றி திருமாவுக்கு என்ன கவலை? நீங்கள் தானே சொன்னீங்க அவர் ஆர்எஸ்எஸ்னு. என்னென்னா அவர் இன்னைக்கு என்டிஏ பக்கம் போனால் அவருடைய வாக்கு வங்கியில் சரிவு இருந்தாலும் கண்டிப்பாக இருக்கும், பட் ஸ்டில் யூ வில் பி தி கேம் சேஞ்சர். ஆட்சி மாற்றம் உறுதி. அது உள்ளுக்குள்ள கொலை நடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது திமுகவுக்கும் திமுக தோழமை கட்சிகளுக்கும். நேற்றைய தினம் சிபிஐ விசாரணை முடிஞ்சு அவர் வெளியில வரும்பொழுது ஒரு தனி உற்சாகம் இருந்தது. கையை காமிச்சு எல்லாரையும் பார்த்து சிரிச்சிட்டு வந்தாரு. அதை வந்து வெவ்வேறு விதமா இன்டர்பிரேட் பண்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? தைரியன்றது என்ன? பயம் இல்லைன்னு காட்டிக்கிறது. அதான் அப்படிதான் நான் பார்க்குறேன். இதெல்லாம் ஆப்டிக்ஸ். அங்கே அது இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி. ஒழுங்காக போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வரணும். நீ உன்னை விசாரணைக்கு கூப்பிட்ருக்கான். அங்கே போய் கை ஆட்டுறது, கால் ஆட்டுறது, கார் பேனட்டு மேலே நின்று வருது, இதெல்லாம் முதல்ல அளவே அவங்க பண்ணிடக்கூடாது. இதுனா சினிமா ஷூட்டிங் எடுக்கிற இடமா இது? இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா,
நான் புரிஞ்சுக்கிறது. அவருக்கு ஒன்று அவர் நினச்ச ரிலீஃப்லாம் அங்கே கிடைச்சதை நான் புரிஞ்சுக்கல. நான் எப்படி இதை மேபி ஐம் ராங். நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, தைரியன்றது பயம் இல்லைன்னு காமிச்சுக்கிறது. அதான், வேற ஒன்றும் கிடையாது. சார், இப்போ எப்பவுமே கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு ஒன்னாதான் வந்து எலெக்ஷன் நடக்கும். இந்த வாட்டி அது இல்லாம இருக்கிறதுக்கு பிஜேபியோட கணக்கு நிறைய இருக்குன்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? உண்மைதான். அதில் எந்த சந்தேகம் இல்லை. அதில் வந்து பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் இருக்குது. அது நல்லாவே தெரியுது. எலெக்ஷன் கமிஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குன்றது இதுவும் ஒரு உதாரணம். எஸ், இட்ஸ் ரைட். பட் தட்ஸ் ஹவ் பாலிடிக்ஸ் இஸ் பீங் பிளேட் அவுட் இன் இந்தியா ஃபார் த பாஸ்ட் 10-12 இயர்ஸ். ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. இதில் இது கிளியர் பொலிட்டிக்கல் கால்குலேஷன் தான். இது சந்தேகமே இல்லை. ஒரு செய்தி வந்திருந்தது, விஜய் அவர்கள் டெல்லியில நிறைய பேர், அதாவது பிஜேபி சம்பந்தப்பட்டவங்க பேசி இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ என்ன சொல்றாங்கன்னாக்கா, நீங்க தனிச்சு நிக்கிறது அப்படிங்கிறது திமுகவுக்கு தான் சாதகமா இருக்கும், அதனால நீங்க கொஞ்சம் யோசிங்க, இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா தான் நீங்க வந்து அரசியல் ரீதியா வீழ்த்த முடியும். இந்த மாதிரி பல அறிவுரைகள் வந்து விஜயும் விஜய் சார்ந்தவர்களுக்கும் கொடுக்கப்பட்டதா தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நாளிதழில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சொல்லி தான் விஜயை அனுப்பியிருக்காங்க. அதனால வந்து மாற்றம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பூடகமாக தான் எழுதியிருக்காங்க. ஸோ விஜயுடைய அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே வச்சு பார்க்கும் பொழுது ஓரிரு நாட்களில் சாதகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். There's a time for free for all. ஸோ அப்படி இல்லைனாக்கா திமுகவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு தான். Four corner fight is advantage for DMK, but to what extent is the $1 million question? நான் திரும்ப சொல்கிறது, 4 corner fight is advantage DMKன்றதுல சந்தேகமே இல்லை. பட் 118 வாங்குற அளவுக்கு அட்வான்டேஜ் இருக்குமா, அல்லது அவங்க அலையன்ஸுக்கு அட்வான்டேஜ் இருக்கும் பட் ஸ்டில் ஹங் அசம்பிளியான்றது தான் $1 million கொஸ்டின். இட்ஸ் a very difficult question, but still I believe any 4 corner fight is advantage for DMK. மேபி அவங்க 118 மேஜிக் நம்பர் அது வாங்கி கூட உட்காரலாம், அல்லது அவங்க அலையன்ஸுக்கு, திமுக அலையன்ஸுக்கு சேர்த்து ஒரு 130 140 அப்படி கூட வரலாம். திமுகவுக்கு சிங்கிள் டிஜிட்டில் 118 வராமல் அதுக்கு ஒரு 5-6 சீட்டு 10 சீட்டு கூட அவங்க குறையலாம். அதனால தான் அவங்க அதிகமாக கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. பட் பை அண்ட் லார்ஜ் ஐ கேன் சே 4 corner fight is advantage for DMK. பட் இஃப் இட் பிகம்ஸ் 3 corner fightனா, என்டிஏக்குள்ளே விஜய் போயிட்டான்னா இட் வில் பி a regime change is imminent. அதில் எந்த சந்தேகம் வேணாம். அது தெரிஞ்சு தான் திமுக இவ்வளோ பதறுது. ப்ராக்சிஸை வச்சு பேசுறது, பெய்டு மவுஸை வச்சு பேசுறது, கதறது, ஒரு பக்கம் கதறது, ஒரு பக்கம் ஊழையிடுறது, வயிற்றுல வாயில் அடிச்சுன்னு அழுவுறது, இன்னொரு பக்கம் வீராவசமாக பேசுறது 200 சீட்டு ஜெயிக்கொண்டு, இன்னொரு பக்கம் ப்ராக்சிஸை வச்சு அவன் ஆர்எஸ்எஸ் முகம் அப்படின்றது, அப்புறம் அடுத்த நாளே நண்பர் விஜய்ன்றது. இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதாவது எத்த தின்னா பித்தம் தெளியுன்னுவாங்கல்ல, அதிகாரம் கையை விட்டு போகக்கூடாது, அவ்வளோதான். அதுக்கு எந்த எல்லைக்கும் இவர்கள் போவார்கள். பாலிடிக்ஸ் இஸ் பிகம் மேட் ரஷ். சார், திமுக கூட்டணியில் இப்போ கம்யூனிஸ்டுகள், விசிகா இவங்க மத்தியில் இன்னும் வந்து தொகுதி பங்கீடு பற்றின முடிவு வந்து இன்னும் எடுக்கப்படலை. சிபிஎம்மோட சிபிஐயோடலாம் ஒரு இழுபறி நிலை இருக்குது. இது எதை நோக்கி போகும் சார்? இல்லை முடிச்சுடுவாங்க. இந்த 3-4 டேஸில் முடிஞ்சிடும். இந்த 3-4 நாட்களுக்குள் கொடுப்பதை வாங்கி கொண்டு இவர்கள் கையெழுத்து போட்டுவிட்டு நிலைய வித்வான்கள் கலைந்து செல்வார்கள். பாசிச பாஜக வரக்கூடாது என்ற கோஷத்தை எழுப்பிவிட்டு சுயமரியாதை அது என்றோ அவர்கள் அடகு வைத்து விட்டார்கள். அதை மறுபடியும் உறுதி செய்து விட்டு கலைந்து போவார்கள். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். சார், அதிமுக கூட்டணியில் இன்கேஸ் விஜய் வராருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து அதிகப்படியான சீட்டு ஒதுக்குறாங்க, ஒரு 40-50 சீட்டு போச்சு அப்படின்னாக்கா பிஜேபிக்கு உண்டான சீட்டு குறையும் இல்லையா? கண்டிப்பாக குறையும். கந்தரகோலம் தமிழ்நாடு அரசியல் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். யூ வில் ஹேவ் ஃபீல்ட் டே. அதனால் ஸ்பெசிஃபிக்ஸ்குள்ளே போக வேணாம். என்ன 3 நாள் எவ்வளோ பொறுத்தீங்க, ஒரு 3 நாள் பொறுத்துக்கோங்க, எல்லாம் கிளாரிட்டி வந்துடும் உங்களுக்கு. நன்றி சார். நன்றி மேடம். நன்றி மேடம்.